நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே தன்னம்பிக்கைக்கும் முயற்சிக்கும் பேர் போனவங்க, ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதி புத்திசாலிங்க, சுறுசுறுப்பா செயல்படுவாங்க, எப்பவுமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க. நல்ல சிந்தனையாளர்கள், நல்ல பேச்சாளர்கள், பேசியே கெட்டவங்களை கூட நல்லவனாக்கிறாங்க. அந்த அளவுக்கு பேச்சுல சிறந்தவங்கன்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருனாலையும் எதிரியா பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்ம மிதுனம் ராசிக்காரங்க. மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு பொதுநலத்தோட தாங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சுயநலனா என்னன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது அப்படின்னு வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் கூட தெரியாம வளர்ந்துட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய இந்த சித்திரை மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான யோகங்கள் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க. அது எப்படிங்க இவங்களுடைய வாழ்க்கையில யோகங்கள் நடக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களுடைய மாற்றத்தினால நம்ம கணிச்சு கொண்டு வந்திருக்கோம். அதன் மூலமாக தான் பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. நிச்சயமா மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதம் சிறந்த மாதமாக இருக்க போகுது. இந்த சித்திரை மாதம் ஏற்படக்கூடிய யோகங்களை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏன்னா இது கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பு. இந்த வாய்ப்பு பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னேற வழியை பாருங்க. மிதுனம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கை நீ சிறப்பா இருக்கும், அமோகமா இருக்க போகுதுங்க. மிதுனம் ராசிக்காரங்களே, உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஒரு நாளும் கைவிட்டாதீங்க. தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் செயல்படுங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா இருங்க. தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறந்துருச்சு. இனி உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. சந்தோஷம், சிரிப்பு மட்டும்தாங்க. இந்த மாதத்துல நீங்க புதிய நம்பிக்கையோட, புதிய கனவுகளோட புதிய தொழில் தொடங்கலாம், புதிய விஷயங்கள் எல்லாமே செய்யலாம், புதிய எண்ணங்களை வெளிப்படுத்தலாம். யோகன்னு பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருப்பது சிறந்த மாதம்னு சொல்லலாம். தங்கம் வாங்குறதுக்கு, புதிய எல்லா விஷயங்கள் செய்யறதுக்கும் இந்த சித்திரை மாதம் சிறந்த மாதம்னு சொல்லாங்க. சனி சொந்த வீட்டுல இந்த இருக்கிறதுனால நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. இந்த மாதத்துல சுக்கிரனும் வியாழனும் பரிவர்த்தனை நிலையில் இருக்கிறாங்க. சூரியன் உச்சம் பெற்றுக்கிறதுனால நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே பிரகாசமா நீங்க நினைச்சபடி நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில நீ சந்தோஷம் மட்டும்தான் நினைச்சிருக்க போகுது. பயிற்சின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி ஆகிய முக்கிய பயிற்சிகளால் நடக்க போகுதுங்க. 26 ஏப்ரல் 2025 ராகு பகவான் கும்பம் ராசிக்கு, கேது பகவான் சிம்மம் ராசிக்கும் பயிற்சி ஆகிறாருங்க. குரு பகவான் 11ஆம் தேதி 5வது மாதம் 2025 மிதுனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025 புதன் நீச்ச நிலையிலிருந்து விலகி மேச ராசியில சஞ்சரிக்கிறாருங்க. இதனால உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க. மிதுனம் ராசிக்காரங்களின் ராசிராதிபதி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு அமர போறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பாக்கியஸ்தானத்திற்கும் 10வது இடத்துல அமர்ந்துள்ளதாங்க. எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் தொழில் சார்ந்ததாகவே இருக்க போகுதுங்க. தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் ஆகிய உங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே நிலக போகுதுங்க. இந்த மாற்றங்கள் அனைத்தும் நல்ல மாற்றங்களாக இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புதுசா வேலைக்கு போறீங்கன்னா அதன் மூலமா உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும், அந்த இடத்துல நிம்மதியா நீங்க வேலை செய்வீங்க, அந்த வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலையா இருக்கும். அந்த அளவுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்த உங்க வாழ்க்கையில நிம்மதி மட்டும் இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில நீ அதிர்ஷ்டம் மட்டும்தான், கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நடக்க போகுதுங்க. தொட்டதெல்லாம் தொடங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க. முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் உச்ச பலன் பெற்று வலிமையாக இருக்கிறதுனால நீங்க தொட்ட காரியம் அனைத்திலுமே வெற்றி அடைய போறீங்க. தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. நினைத்த காரியங்கள் எல்லாம் ஈடேற போகுதுங்க. அரசு சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு துறையில வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கல்வி நிலைகள் வைத்திருக்கவங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். வீடு வாகனங்கள் எல்லாம் வாங்க போறீங்க. நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடைகளின்றி நீங்க நினைச்சபடி நடக்க போகுது. குடும்பத்துல நிம்மதி நிலவ போகுதுங்க. சொந்த வீடு வாகன கனவுகள் எல்லாம் நிறைவேற போகுது. கடனிலிருந்து விடுபட்டு, கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நீங்க 4 பேருக்கு கடன் தர அளவுக்கு முன்னேற போறீங்க. எதை வாங்கினாலும் எதை செஞ்சீங்கனாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா யோசிக்காம செஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, அதனால நம்மளுக்கு பிரச்சனை வரும், மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, ஒரு சொல்ல மற்றவங்க கிட்ட சொன்னாலும் சரி, நம்ம யோசிச்சுதான் செய்யணும். சித்திரை மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் ராகுவுடன் சேர்ந்து போகிறாருங்க. யோசித்து நிதானமா செயல்படுறது நம்மளுக்கு நல்லது, நம்மளை சுத்தி இருக்கணும் நல்லதுங்க. வெற்றி மேல் வெற்றி வரப்போகுதுங்க. மே 7ஆம் தேதி
தேதிக்கு பிறகு புதன் லாபஸ்தானத்தில் அமர்றதுனால நினைத்ததெல்லாம் நடக்க போகுதுங்க. எடுக்கும் முடிவுகள்ல வெற்றி கிடைக்க போகுதுங்க. தன வரவு நன்றாக இருக்க போகுதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி, குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு, எந்த இடத்துல எதை பேச வேண்டும் பேசக்கூடாது என்று நீங்க இடமறிந்து செயல்பட போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள், சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகுது. சந்தோஷமே இல்லையே, வாழ்க்கை நீ இப்படியே இருளாவே போயிருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில நீ சந்தோஷம் மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க. 3ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. சித்திரை மாதம். முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்கறாருங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றியடைய போகுதுங்க. இடம் விட்டு இடம் நகரும் அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதன் வாய்ப்புகளின் மூலம் உங்க வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்கள் நடக்குங்க. பதவி, தன்னம்பிக்கையெல்லாம் உங்க வாழ்க்கையில அதிக அளவு இருக்க போகுது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடம் மாற்றம் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை தாங்க தரக்கூடியதா இருக்கு. திருமணம் வயதில் இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு திருமண தடங்கி இங்கி திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க. என்னங்க பண்றது, குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஆனா நான் வாங்குற சம்பளம் எனக்கு பத்தமானிங்குது, இப்படியே போயிருமா, இந்த சம்பளத்தை வச்சு நான் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறக்கே கரெக்டா போயிரும் போல, எப்படி நான் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கி நீங்க நினைச்சபடி உங்களுக்கு தொழில் கிடைச்சு நீங்க சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீங்க. மிதுனம் ராசிக்காரங்களே, மனதில் இருக்கிற தைரியத்தை மட்டும் கைவிட்றாதீங்க. தைரியத்தோடு செயல்படுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்குங்க. உங்களுக்கு என்ன கவலை தெரியுமா, நான் 2 டிகிரி படிச்சிருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் வேலை செய்யறேன், ஆனா என் தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு சம்பளம் இல்லையே, என் வாழ்க்கை இப்படியே போயிருமா, என் வாழ்க்கையில ஒரு நல்ல நிலை வராதா அப்படின்னு நீங்க குழம்பியிருப்பீங்க. உங்க குழம்பத்துக்கெல்லாம் முடிவு வந்துருச்சு. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்க தகுதிக்கும் உங்களுடைய திறமைக்கும் ஏற்ற அளவுக்கு வேலை, சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல நிம்மதி நடக்க போகுது. சொல்ல போனா குடும்பத்துல ஒரு ஈகோ பிரச்சனை, மற்றவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏதாவது உங்களை திட்டிட்டு இருக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆனா நீ வரக்கூடிய காலகட்டத்துல உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் உங்களை முழுமையா புரிஞ்சுக்க போறாங்க. குடும்பத்துல நிம்மதி நிலவ போகுது, சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது, பிடிச்ச இடத்துல பிடிச்சபடி வாழ போறீங்க. உங்க வாழ்க்கை அமோகமா இருக்க போகுதுங்க. கடன் பிரச்சனை நீங்க போகுது. உங்களை பத்தி சொந்த பந்தங்கள் எல்லாம் புரளி பேச போறாங்க. என்னங்க நீங்க புதுசா சொல்றீங்க, சொந்த பந்தம் எங்களை பத்தி புரளி பேசாம இருந்தா தானே நம்ம ஆச்சரியப்படணும். எங்களை பத்தி சொந்த பந்தங்கள் எப்பவுமே புரளி பேசிட்டு தானே இருக்காங்க, அதுலயே ஒண்ணுமே மாற்றம் இல்லையே, அது பேசிட்டு இருக்காங்க, பேசத்தானே செய்வாங்க. ஆமாங்க, பேசிட்டு இருக்காங்க, பேசதான் செய்வாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் உங்களை பத்தி தவறான விதமா புரளி பேசின சொந்த பந்தங்கள் உங்களை பத்தி நல்ல விதமா புரளி பேச போறாங்க. இப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்து வாழ்க்கையில் இப்படி முன்னேறி இருக்காங்க அப்படின்னு உங்களுடைய பேரையும் புகழையும் சொந்த பந்தங்கள் பேச போறாங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே தொடர்ச்சியா நடக்க போகுதுங்க. நீங்க நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. கடவுளோட பிரார்த்தனை மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க. பெரியவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, மாதா பிதா குரு தெய்வம், அந்த பழமொழியை கடைபிடிச்சிங்கனாவே உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க. அம்மா சொல்றத கேட்டு, அப்பா சொல்றத செயல்படுத்தி, குரு சொல்றத வழிநடத்தி, பொறுப்போடும் பொறுமையுணர்வோடும் முருகரை வணங்கிட்டு நம்ம எந்த செயலை செஞ்சோம்னாலும் அந்த செயலை நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க மிதுனம் ராசிக்காரங்களே இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் ஆலயத்திற்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிவாங்க. நிச்சயமா அவர் உங்க குறைகளை எல்லாம் சரி செஞ்சு உங்க வாழ்க்கையில நன்மைகள் இரட்டிப்பா நடக்க செய்வாருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மிதுனம் ராசிக்காரங்களே, கவலைப்படாதீங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும். முயற்சி பண்றதை மட்டும் கைவிட்றாதீங்க. முயற்சி பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் வெற்றி கிடைச்சேதாங்க தீரும். முயற்சிக்கு தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை, தன்னம்பிக்கைக்கு தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. அந்த அளவுக்கு முயற்சிக்கு கூடியவங்க தான் நம்ம மிதுனம் ராசிக்காரங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில தோல்விங்கிற பேச்சுக்கு நீ இடமே கிடையாதுங்க. நன்மை மட்டும்தாங்க. உங்களுடைய தெய்வீக சிந்தனை எல்லாம் இந்த சித்திரை மாதம் அதிகரிக்க போகுதுங்க. தெய்வீக பிரார்த்தனைகள் மூலமாக உங்க வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்க போகுதுங்க இந்த சித்திரை மாதம். உங்களுடைய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இந்த சித்திரை மாதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிசம் 3, 4வது பாதை எடுத்துக்கிட்டா காரியம் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரிங்க, காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க. இந்த மாதம் தடைப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் தடை நீங்கி நடக்க போகுது. வாக்கு வன்மையால நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ சிந்தனை அதிகரிக்குங்க. பணப்பிரச்சனை நீங்கும், சொத்து பிரச்சனை நீங்கும், உறவுகளிடம் அன்பு அதிகரிக்கும், தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, சக ஊழியர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு உதவி செய்வாங்க, குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும், கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும், தொழில் செய்யும் இடத்துல சந்தோஷமா நீங்க இருக்க போறீங்க, ஒரு குழப்பமில்லாத வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க, உடல்நிலையில இருந்த நோய் நொடிகள் எல்லாம் காணாம மறைஞ்சிடும், கலைத்துறையினருக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம்
இருக்குதுங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதாக நடக்க மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போயிடும். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம். உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க. சித்திரை மாதம் உங்களுக்கு நியாயமா ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதன்படி நீங்க நியாயமா செஞ்சு வாழ்க்கையில முன்னேறுவீங்க. உண்மையா நேர்மையா இருக்கும்னு நினைப்பீங்க. அதன்படி தான் நீங்க வழி நடத்துவீங்க. ஒரு நாளும் பொய்யான காரியத்தை நீங்க செய்ய மாட்டீங்க. இந்த மாதம் பேச்சு திறமையால நீங்க செய்ய முடியாத காரியத்தை கூட செஞ்சு முடிச்சிடுவீங்க. அடுத்தவர் பேச்சை குறைக்கிறது நல்லதுங்க. நம்ம என் மனசு என்ன சொல்லுது அதை செஞ்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதம் செய்யறது தவிக்கணுங்க. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். கணவன் மணி ஒருவருக்கொருவர் அனுசரித்து பேசுறது உங்க குடும்பத்துக்கு நல்லதுங்க. எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். கொஞ்சம் சிக்கனமா செயல்படணுங்க. சேமிப்புகளை கொஞ்சம் அதிகப்படுத்தினாதான் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம குறைக்க முடியும். வாகனங்கள் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் காணாமல் போயிடும். கடன் வாங்கிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் நீங்கள் 4 பேர்த்துக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு முன்னேறிடுவீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடவே காணாமல் போக போகுது. நிம்மதியாக சந்தோஷமாக தூங்க போகிறீங்க. இதனால் வரைக்கும் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் நீ வரக்கூடிய காலகட்டத்தில் நிம்மதியான உறக்கத்தை நீங்கள் காண போகிறீங்க. அடுத்ததாக புனர்பூசம் 1, 2, 3வது பாதம். உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாம தன்னோட வழியில கரெக்டா போயிட்டு இருக்கிறவங்க தான் நம்மளுடைய புனர்பூச நட்சத்திரக்காரங்க. இந்த மாதம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் உங்க மனசுல அதிகரிக்க போகுது. கிரக சேர்க்கையால எதிலுமே வெற்றி. உங்களுக்கு சந்தோஷம் எல்லாம் தரப்போகுதுங்க. பணம் வருவது அதிகரிக்க போகுது. எதிர்ப்புகள் எல்லாமே விலக போகுதுங்க. நீண்ட நாளா இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. குடும்பத்துல குதூகலம் உண்டாக போகுது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது. பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க. தொழில உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்க போகுது. ஷேர் மார்க்கெட்ல நீங்க முதலீடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.